ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கான ரிசர்ச் பேப்பர் வெளியிடுறாங்க. அதுல சைக்காலஜி சம்பந்தப்பட்டதும் அடங்கும். இந்த மாதிரியான ரிசர்ச் பேப்பரை நம்மள மாதிரி சாதாரண நபர்கள் வாசிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதனாலதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு 12 சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் பத்தி சொல்ல போறேன். இது உங்க வாழ்க்கையில அப்ளை பண்றதும் ரொம்ப ஈஸி தான். அண்ட் இந்த 12 சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க முன்ன மாதிரி இருக்க மாட்டீங்க. நம்பர் 12, வாட் ஹேட் த மோஸ்ட். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீங்க உண்மையா பதில் சொல்லணும். வாட் ஹேட் த மோஸ்ட், எது உங்களுக்கு அதிக பெயினை கொடுக்கும்? இங்க பெயின் பத்தி பேசும்போது நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வர்றது பாடி பெயின் தான். ஆனா சைக்காலஜி படி 2 டைப்ஸ் ஆஃப் பெயின் இருக்கு. ஒன்னு பாடி பெயின், இது அடிபட்டாலோ இல்ல யாராவது நம்மள அடிச்சாலோ ஏற்படக்கூடிய பிசிக்கல் பெயின். ரெண்டாவது சோஷியல் பெயின், இது லோன்லினஸ், ரிஜெக்ஷன் இல்ல நம்மள பத்தி யாராவது கீழ்த்தரமா பேசினா வரக்கூடிய மென்டல் பெயின். சரி சொல்லுங்க, பாடி பெயினா இல்ல சோஷியல் பெயினா, எது நமக்கு அதிக வலியை கொடுக்கும்? ஷாக்கிங்கான உண்மை என்ன தெரியுமா? ரிஜெக்ஷனால ஒருத்தருக்கு ஏற்படுற பெயின் பாத்தீங்கன்னா அவருக்கு இன்ஜுரி ஆகும்போது பாடிக்கு எவ்வளவு பெயின் இருக்குமோ அந்த அளவுக்கு சேம் பெயின் அவர் மனசுக்கு ரிஜெக்ஷன் அப்பவும் ஏற்படுமா. ஏன்னா ரிஜெக்ஷன் அப்பவும் இன்ஜுரி அப்பவும் நம்ம பிரெயினோட சேம் பார்ட் தான் ஆக்டிவேட் ஆகுது. சோ பிரேக்கப் ஈக்குவல் டு ரிஜெக்ஷன் ஈக்குவல் டு பெயின். எல்லாருமே மூவ் ஆன் பண்ணுங்கன்னு ஈஸியா சொல்லிடுவாங்க. ஆனா நிஜத்துல அது ரொம்ப கஷ்டம். சோ உடல் வலியை விட மனசுக்கு ஏற்படுற வலி தான் ரொம்ப பெருசு. அண்ட் அதை கடந்து போகவும் கொஞ்சம் டைம் அதிகமாவே தேவைப்படும்னு புரிஞ்சுக்கோங்க. நம்பர் 11, காக்னிட்டிவ் டிசோனன்ஸ். நீங்க எப்பயாவது இதை உணர்ந்திருக்கீங்களா? நம்ம மைண்ட் ஒரே நேரத்துல 2 விஷயத்தை நம்பும், இருக்கு ஆனா இல்லன்ற மாதிரி. உதாரணத்துக்கு, நீங்க ஒருத்தரோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, அது உண்மையா லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா உங்க மனசுக்கு தெரியுது உங்க பார்ட்னர் ஏதோ தப்பு பண்றாங்கன்னு. இப்போ உங்க மனசுக்குள்ள 2 குரல் கேட்கும். ஒன்னு சொல்லும் அவங்க தப்பு செய்றாங்க, விட்டுட்டு விலகிடு. இன்னொரு குரல் சொல்லும் இவ்வளவு வருஷமா லவ் பண்ணிட்டேன், இப்போ எப்படி விலகி போறது? இந்த 2 குரல், அதாவது லாஜிக் அண்ட் எமோஷன் ஒரே நேரத்துல வந்து உங்க மனசுக்கு கன்ஃபியூஷனை கிரியேட் பண்றது தான் காக்னிட்டிவ் டிசோனன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த காக்னிட்டிவ் டிசோனன்ஸ் நிறைய மக்களை டிப்ரெஷனுக்கு தள்ளிடும். ஏன்னா அவங்களால இந்த டிசிஷன் எடுக்க முடியாது, அந்த டிசிஷனும் எடுக்க முடியாது, நடுவுல மாட்டிக்கிட்டு சிக்கி தவிப்பாங்க. சோ இதுல இருந்து தப்பிக்கணும்னா ஒரே வழி, நீங்க உங்களுக்கு உண்மையா இருக்கணும். லாஜிக்கையும் எமோஷன்ஸையும் பிரிச்சு பார்க்கணும். பிறகு லாஜிக்கை சூஸ் பண்ணி அந்த கஷ்டமான டிசிஷனை எடுக்கணும். எஸ், உண்மை கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா லாஜிக் படி எடுக்கிற டிசிஷன் தான் உங்க மனசுக்கு அமைதியை கொடுக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க. நம்பர் 10, இல்லூஷன் ஆஃப் கண்ட்ரோல். நீங்க லூடோ விளையாடும் போது நம்பர் 6 வரும்னு டைஸ வேகமா வீசுவீங்க. ஆனா அதே உங்களுக்கு 1 வேணும்னா அப்ப ரொம்ப பொறுமையா வீசுவீங்க. ஏன் இப்படி? ஏன்னா நீங்க நம்புறீங்க டைஸ உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும்னு. ஆனா இது உண்மை இல்ல. ஆனாலும் நீங்க நம்புறீங்கல்ல சூழ்நிலையை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும்னு. இதுதான் இல்லூஷன் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலே டைஸோட ரிசல்ட் வந்து சான்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி மேல தான் டிபெண்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரியான ஃபால்ஸ் பிலீஃப் நம்ம டெய்லி லைஃப்லயும் அந்த சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். உதாரணத்துக்கு, சீட்டு கட்டு விளையாடும் போதும் லாட்டரி சீட்டு வாங்கும் போதும் நம்ம மைண்ட்ல வர தாட்ஸ் என்னன்னா, நான் எப்படி இருந்தாலும் ஜெயிச்சிடுவேன். ஆனா நீங்க புரிஞ்சுக்கணும், ரிசல்ட் உங்க கையில இல்ல, சான்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி மேல தான் இருக்கு. நம்பர் 9, ஆங்கரிங் பயாஸ். நீங்க ஒரே நேரத்துல 2 வாட்ச் பாக்குறீங்க. ஒரு வாட்சோட விலை 10,000, இன்னொரு வாட்சோட விலை 2,000. அப்போ உங்களுக்கு என்ன தோணும்? 2,000 ரூபாய் வாட்ச் தான் விலை கம்மின்னு தோணும் இல்லையா? இதத்தான் ஆங்கரிங் பயாஸ்னு சொல்லுவாங்க. இது ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரிக். இத பல பிராண்ட்ஸ் அண்ட் கம்பெனிஸ் உங்களுக்கே தெரியாம யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல நம்ம முதல்ல பாக்குற நம்பர் தான் ஆங்கர் ஆகுது. பிறகு மத்ததோட கம்பேர் பண்ண நம்ம மைண்ட் ஸ்டார்ட் ஆகுது. உதாரணத்துக்கு, இப்போ அந்த 2,000 ரூபாய் வாட்ச 1,000 ரூபாய் வாட்ச் பக்கத்துல வச்சோம்னா அப்போ நம்ம மைண்ட் 1,000 ரூபாய் வாட்ச பார்த்துட்டு இது நல்ல ஆஃபரா இருக்கேன்னு அத பை பண்ண வைக்கும். இதே மாதிரி சேலரி பத்தி பேசுறது, ஷாப்பிங் பண்றது, ஏன் ரிலேஷன்ஷிப்ல கூட முதல் நம்பர் ஆர் முதல் ஐடியா தான் நம்மள வழி நடத்துது. நம்பர் 8, அஃபெக்டிவ் பிரைமரி ஹைபோதேசிஸ். கண்களை மூடி இப்போ யோசிங்க. இப்போ முன்னாடி வர்றது உங்க தாட்டா இல்ல எமோஷனா? உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. சரி, இப்போ இத கற்பனை பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு இடத்துக்குள்ள போறீங்க. அந்த இடம் சாதாரணமா தான் இருக்கு. ஆனா நீங்க என்னன்னே தெரியல விசித்திரமா உணர்றீங்க. இல்லாட்டி ஒரு சத்தம் கேக்குது, ஏதோ ஒரு பெரிய புக் தரையில வந்து விழுற மாதிரி. உடனே உங்களுக்கு பயமும் அதிர்ச்சியும் ஏற்பட்டுடுது. இப்போ சொன்ன 2த்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு ஒற்றுமை இருக்குது. அதாவது நீங்க முதல்ல அத உணர்றீங்க.
உணர்றீங்க, பிறகுதான் யோசிக்கிறீங்க. இதத்தான் அஃபெக்டிவ் பிரைமரி ஹைபோதசிஸ்னு சொல்லுவாங்க. இந்த கான்செப்ட சைக்காலஜிஸ்ட் ராபர்ட் ஜார்ஜோங் கண்டுபிடிச்சிருந்தாரு. இதுக்கு அர்த்தம் உங்க பிரெயின் எதை பத்தியாவது யோசிக்கிறதுக்கு முன்னாடியே உங்க எமோஷன்ஸ் ஆல்ரெடி ரியாக்ட் ஆகிடும். ஏன்னா எமோஷன்ஸ் நம்மள அறியாமலே ரொம்ப ஃபாஸ்டா வந்துடும். நம்பர் 7 மிரர் நியூரான்ஸ். நீங்க எப்பனா இதை நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? உங்க பக்கத்துல இருக்கிறவங்க யாராவது கொட்டாவி விட்டா உடனே உங்களுக்கு கொட்டாவி வந்துடும். யாராவது சிரிச்சா உங்க முகத்திலயும் ஸ்மைல் வந்துடும். அப்படி யாராவது அழுதா அப்போ உங்களுக்கு எமோஷன் வந்துடும். இது ஒண்ணு கோஇன்சிடென்ஸ் இல்ல. இதுக்கு காரணம் மிரர் நியூரான்ஸ். இங்க பாருங்க, உங்க மைண்ட் வெறும் அப்சர்வ் மட்டும் பண்றது இல்ல, பதிலா முன்னாடி இருக்கிறவங்க என்ன பண்றாங்களோ அதை ஃபீல் பண்ணி மிரர் பண்ணவும் செய்யும். இதனாலதான் சில நேரம் பாத்தீங்கன்னா பெட்ஸ்லாம் கூட அவங்க ஓனர் என்ன செய்யறாங்களோ அதே மாதிரியே அதுவும் பண்ணும். நம்பர் 6 தி ஃபண்டமெண்டல் அட்ரிபியூஷன் எரர். நம்ம எல்லாருமே நமக்கே தெரியாம ஒரு சைக்காலஜிக்கல் மிஸ்டேக்க பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு பேர் தான் ஃபண்டமெண்டல் அட்ரிபியூஷன் எரர். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, நம்ம மத்தவங்கள அவங்களோட பர்சனாலிட்டி வச்சு கம்பேர் பண்றோம், ஆனா நம்மள நம்ம சிச்சுவேஷன்ஸ் வச்சு கம்பேர் பண்ணிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு ஒருத்தர் உங்க காரை ஓவர்டேக் பண்ணி வேகமா ஓட்டிட்டு போனாருன்னா உடனே நீங்க இப்படி நினைப்பீங்க, அந்த ஆளுக்கு அறிவே இல்ல, எவ்வளவு ஃபாஸ்டா போறான் பாரு. அதுவே நீங்க வேற ஒருத்தர் காரை ஓவர்டேக் பண்ணி போனா என்ன செய்யறது, லேட் ஆகுதுன்னு உங்களை நீங்களே நியாயப்படுத்திப்பீங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்றேன். நீங்க ஒரு பூங்கால இருக்கீங்க, அங்க பாக்குறீங்க ஒரு பெரிய ஆளு சின்ன குழந்தைய புடிச்சு திட்டிட்டு இருக்காரு. இப்போ உங்களுக்கு தோணும், அந்த ஆளுக்கு மனசாட்சியே இல்ல, குழந்தைய எப்படி போட்டு திட்டுறான் பாரு. ஆனா மறுநாளே உங்க பிள்ளைங்க ஒயிட் ட்ரெஸ் அழுக்காக்கிட்டா அப்ப நீங்களும் அதே மாதிரி தான் திட்டுவீங்க. ஸ்டடீஸ்க்கு அக்கார்டிங் மத்தவங்க எதனா தப்பு பண்ணிட்டாங்கன்னா அப்போ 65% பேர் அவங்களோட பர்சனாலிட்டியை ப்ளேம் பண்றாங்க. பட் அதே தப்ப அவங்களே பண்ணிட்டாங்கன்னா அப்போ 45% பேர் மட்டும்தான் அது என்னோட தப்புன்னு ஒத்துக்கிறாங்க. மீதி இருக்கிற எல்லாருமே சிச்சுவேஷனை ப்ளேம் பண்ணி தப்பிக்கிறாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம மத்தவங்கள அவங்களோட பிஹேவியர்ஸ் வச்சு ஜட்ஜ் பண்றோம், ஆனா நம்மள மட்டும் சூழ்நிலையை வச்சு ஜட்ஜ் பண்ணிக்கிறோம். நம்பர் 5 ட்ரையாங்குலேஷன். இது ஒரு தேர்ட் பர்சன் மூலமா ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு குழப்பத்தை ஆர் அவங்கள கண்ட்ரோல் செய்யக்கூடிய சைக்காலஜிக்கல் டெக்னிக். இது நீங்க கவனிச்சிருக்கீங்களா? யாராவது உங்ககிட்ட நேரடியா பேசாம வேற ஒருத்தர் மூலமா மெசேஜ் அனுப்புவாரு, ஆர் உங்களை பத்தி ஒருத்தர் தப்பா உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசுவாரு. இதை நீங்க பார்த்துட்டதால அவங்களுக்கும் உங்க ஃப்ரெண்டுக்கும் இடையில டென்ஷன் ஏற்படும். இதெல்லாம் தான் ட்ரையாங்குலேஷன் சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு மேனிபுலேஷன் டெக்னிக். அதாவது ஒருத்தர் மூலமா ரெண்டு பேத்துக்கு இடையில குழப்பம் பண்ண ஆர் ரெண்டு பேத்த கண்ட்ரோல் பண்ண தேர்ட் பர்சன் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரிக் இது. இது உங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல, ஃபேமிலில அண்ட் ரிலேஷன்ஷிப்லயும் ஏற்படும். உதாரணத்துக்கு உங்க ரிலேஷன்ஷிப்குள்ள ஏதாவது சண்டைன்னா அப்போ அவங்களோட ஃப்ரெண்ட் நடுவுல இன்வால்வ் ஆவாங்க. அப்படி ஒரு தேர்ட் பர்சன் உங்களுக்குள்ள இன்வால்வ் ஆகுறாங்கன்னா அப்போ நீங்க கவனமா இருக்கணும். ஏன்னா அவங்க உங்களுக்குள்ள ட்ரையாங்குலேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி உங்க ரிலேஷன்ஷிப்பை அவர் கண்ட்ரோல்ல எடுத்துக்கலாம், இல்லாட்டி உங்களுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டுடலாம். பட் நீங்க அவேர், கிளியர் அண்ட் டைரக்டா இருந்தீங்கன்னா அப்போ நீங்க இதுல சிக்காம தப்பிச்சுக்கலாம். அண்ட் நீங்களா இத புரிஞ்சுக்கோங்க, ஒரு ட்ரூ ரிலேஷன்ஷிப்புக்கு இடையில கம்யூனிகேஷன் கிளியராவும் அண்ட் டைரக்டாவும் இருக்கணும். அதுல எந்த தேர்ட் பர்சனுக்கும் இடம் இல்ல. நம்பர் 4 டன்பார் நம்பர். பிரிட்டிஷ் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் ராபர்ட் டன்பர் இத கண்டுபிடிச்சாரு. அதாவது நம்ம பிரெயினால 150 ட்ரூ எமோஷனல் கனெக்ஷன்ஸ் உள்ள உறவுகளை தான் ஹேண்டில் பண்ண முடியுமா. இதத்தான் சொல்லுவாங்க டன்பர் நம்பர். அதாவது அவங்களோட எமோஷன்ஸை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, அவங்க வைப்ஸை உங்களால உணர முடியும், அண்ட் அவங்க கூட ஒரு ரியல் எமோஷன்ஸ் கனெக்ஷன் உங்களுக்கு இருக்கும். ஆனா ஏன் வெறும் 150? ஏன்னா ட்ரூ ரிலேஷன்ஷிப்புக்கு நீங்க உங்களோட டைம், எனர்ஜி அண்ட் ஃபீலிங்க கொடுக்க வேண்டி இருக்கும். சோ இதுல இருந்து புரிய வரது என்னன்னா, ஒருத்தரால 150 பேர் கூட மட்டும்தான் உண்மையே இருக்க முடியும் வித் ட்ரூ கனெக்ஷன்ஸோட. நம்பர் 3 டாக்ஸ் கேன் ரிவீல் ஓனர் பர்சனாலிட்டி. உங்களுக்கு தெரியுமா, ரோட்வெய்லர், பிட்புல் மாதிரியான வைலண்ட் பர்சனாலிட்டி உள்ள டாக்ஸை வளர்க்குற மக்கள் அவங்களும் அந்த டாக்ஸ் மாதிரி கோவமா அக்ரெசிவா பிஹேவ் பண்றாங்களாம். இந்த டாக்ஸ் ஓனரோட பர்சனாலிட்டில மட்டும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது இல்ல, பதிலா நிறைய விஷயங்கள்ல பண்ணுது. உதாரணத்துக்கு மக்கள் அதிகமா இல்லாத இடத்துல வாழ்றது, கிரைம் அதிகம் நடக்கிற ஏரியால வாழ்றது அண்ட் கண்டினியூஸான குரோனிக்கல் ஸ்ட்ரெஸ். இப்படி மக்கள் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக காட் டாக்ஸ் வளர்க்குறாங்க. ஆனா அந்த டாக்ஸ் எந்த ஜாதியை சேர்ந்ததுன்றது காட்டி கொடுத்துடுது அந்த வீட்டோட ஓனரை பத்தி. நம்பர் 2 ரெமினிசன்ஸ் பம்ப். பொதுவா ரீசெண்டா நடந்த இன்சிடென்ட்டை நம்மளால ஈஸியா ஞாபகப்படுத்திக்க முடியும், ஆனா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே நாள்ல என்ன நடந்துச்சுன்னு நம்மளால நினைவுக்கு கொண்டு வர முடியாது. ஆனா இதுல ஒரு விதிவிலக்கு இருக்கு, அதுதான் ரெமினிசன்ஸ் பம்ப். அதாவது உங்க 10 to 30 வயசுக்குள்ள நடக்கிற சில விஷயங்கள் எப்பவுமே மறக்காது. ஆனா ஏன்னா அதுல ஏதாவது நமக்கு ஒரு ஐடென்டிட்டி பில்ட் ஆயிருக்கும். லைக் ஃப்ரெண்ட்ஷிப், ஃபர்ஸ்ட் லவ், பிரேக்கப்,
ஃபர்ஸ்ட் ஜாப் இதெல்லாம். இதனால தான் பாத்தீங்கன்னா பலரோட ஃபர்ஸ்ட் லவ் எப்பயுமே அவங்க பிரெயின்ல இருந்து ஃபேட் ஆகுறது இல்ல. நம்பர் 1, டே ட்ரீமர்ஸ் ஆர் மோர் கிரியேட்டிவ். வானத்துல கோட்டையை கட்டாதுன்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. ஆனா சயின்ஸ் இதை அக்செப்ட் பண்ணிக்காதீங்கன்னு சொல்லுது. ஏன்னா டே ட்ரீமிங் ஒன்னும் டைம் வேஸ்ட் பண்ற விஷயம் இல்ல, அது உங்களோட கிரியேட்டிவ் சூப்பர் பவருக்கான அறிகுறி. சைக்காலஜிஸ்ட் ஜேரம் எல் சிங்கர் எழுதின டே ட்ரீமிங் அண்ட் ஃபேண்டசின்ற புக்ல சொல்லிருக்காரு, யாரு டே ட்ரீமிங் பண்றாங்களோ அவங்களோட பிரெயின்ல டிஃபால்ட் மூட் நெட்வொர்க் ஆக்டிவேட் ஆகுதான். இத ஷார்ட்டா டிஎம்ன்னு சொல்லுவாங்க. இந்த பார்ட் தான் நம்மளோட இமேஜினேஷன், ரிஃப்ளெக்ஷன் அண்ட் கிரியேட்டிவிட்டியை கண்ட்ரோல் பண்ணுது. மத்தவங்க ஒரே வேலையில கவனம் செலுத்துறப்போ இந்த பிரெயின் பார்ட் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுது. ஆனா கிரியேட்டிவ் பீப்புள் அவங்க ஒர்க் பண்றப்பயும் இந்த பிரெயின் பார்ட் ஆக்டிவேட் மோட்ல தான் இருக்கும். இதனாலதான் அவங்க ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதும் அவங்களுக்கு நிறைய ஐடியாஸ் பில்ட் ஆகிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு ஜேகே ராலிங்ஸ் கூட அவங்க ரயில்வே ஸ்டேஷன்ல டே ட்ரீமிங்ல இருக்கும்போது தான் அவங்களுக்கு ஹாரி பாட்டருக்கான ஐடியாவே வந்துச்சாம். சோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு டே ட்ரீம் வந்துச்சுன்னா அப்போ அதை ஸ்டாப் பண்ணாதீங்க. ஏன்னா அதுல உங்க சக்சஸ்க்கான கீ கிடைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அண்ட் நீங்க எங்களை சப்போர்ட் பண்ண நினைச்சீங்கன்னா அப்ப இப்பவே வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.